அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4க்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுடைய அந்த டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் ஆன் டிஏ ரிசர்வேஷன் இன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இதில் நீங்கள் என்னென்ன கேள்விகள்லாம் அடிக்கடி கேட்குறீங்களோ அதுக்கு உண்டான பதில் தான் அது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ் கோட்டாவிற்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள், இந்த கோட்டாக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் மாற்றுத்திறனாளி நல அலுவலகம். சரிங்களா? ஸோ மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகம் வழங்கக்கூடிய அந்த பாஸ்புக்கோ அல்லது உங்களுடைய அந்த ஐடி கார்டோ இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் அந்த கோட்டாவுக்கு. ஸோ அவங்களுடைய அந்த மாற்றுத்திறனாளியுடைய அந்த சதவீதம் குறிப்பிட்டிருப்பாங்க அவங்களுக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 40% மேலேருந்து 80% உள்ளே இருக்கணும். ஸோ 40லேருந்து 80% உள்ளே இருக்கிறவங்க வந்து இதற்கு வந்து தகுதியானவர்களாக எடுத்துக்கிடுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வு விண்ணப்பத்தின் போது மாற்றுத்திறனின் வகையை குறிப்பிட்டு விண்ணப்பித்திருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன டைப் ஆஃப் டிஏ அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் செலக்ட் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். ஸோ அது பிரகாரம் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அதுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிஏ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4% வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4%க்குள்ளேயும் சப் கேட்டகரி இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உமன் கோட்டா தனியாக இருக்கும், உங்களுடைய பிசி எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரி உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக 4%. அந்த 4 விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1% எதுக்குன்னா பிளைண்ட் அண்டு லோ விஷன், ஃபுல்லாகவே பிளைண்டாக இருப்பாங்க, அல்லது சில பேருக்கு நிறைய பவர் உள்ள ஸ்பெக்ஸ் போட்டால் தான் அவங்களுக்கு வந்து அந்த சைட் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1% வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங், அதாவது காது சம்பந்தமான இருக்கக்கூடிய அந்த டிஏ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%. அடுத்து மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா லோகோமோட்டர் டிசபிலிட்டி, ஸோ எல்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இதுக்கு கீழே தான் வருவாங்க. மேஜராக நிறைய பேருடைய கேட்டகரி வந்து இதுக்கு கீழே தான் வரும். ஸோ எல்டி அப்படின்னு சொல்லக்கூடிய லோகோமோட்டிவ் டிசபிலிட்டியில் தான் நிறைய பேர் இதில் அக்கோமடேட் ஆவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1%. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிசம், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய இவங்க எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி. அது என்ன மல்டிபிள் டிசபிலிட்டினா, இப்போ 4 விதமாக பிரிச்சிருக்கிறோமா, ஸோ ஒரே ஆளுக்கு 2 அல்லது 3 கூட வரலாம். அவருக்கு கண்ணு சம்மந்தமாகவும் இருக்கலாம், காது சம்மந்தமாகவும் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அவர் வந்து மல்டிபிள் டிசபிலிட்டி ஆயிடாது. ஸோ அவங்க எங்கே வந்துருவாங்கன்னா இந்த கேட்டகரிக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி 4 கேட்டகரி என்ன பண்ணியிருக்காங்களோ உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போகிறப்ப நீங்கள் என்ன டைப்பில் இருக்கீங்களோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 1% அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 4% இடஒதுக்கீடு வந்து இங்கே வந்து கொடுக்குறாங்க. அடுத்து டிஏ இடஒதுக்கீட்டில் பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க நிறைய பேர். ஆக்சுவலாக பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு வந்து உள்ளக்க டிஏ கேட்டகரிக்கு உள்ளக்க வராது. எதை நீங்கள் பிஎஸ்டிஎம் கேட்டகரி எடுக்கணும்னா தனியாக எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் டிஏ கேட்டகரிக்கு உள்ளே போய் எடுக்கணும், அது எடுத்துக்கலாம். ஸோ வந்து பிஎஸ்டிஎம் கேட்டகரி உள்ளக்க வராது. ஸோ டிஏ கேட்டகரிக்கு உள்ளே பார்க்குறப்ப உமன் ரிசர்வேஷன் வரும், உங்களுடைய கேட்டகரி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ரிசர்வேஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 இது சொன்னல 4%. ஸோ அது பிரகாரம் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் இருக்குமே ஒழிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க எக்ஸ் சர்வீஸ் மேனோ, அடுத்து விடோ கேட்டகரியோ, அப்படி இல்லைனா பிஎஸ்டிஎம் கேட்டகரி, இந்த மாதிரி எந்த ஸ்பெஷல் கேட்டகரியும் உள்ளக்க வராது. சரிங்களா? ஸோ இது தனி. இதை நீங்கள் இது எடுத்தீங்கன்னா அங்கே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவை, இந்த கோட்டா நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவைன்னா நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை, அந்த அலுவலகம் கொடுக்கக்கூடிய அந்த அடையாள அட்டை, அதாவது ஒரு பாஸ்புக் மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அது இருக்கலாம், அப்படின்னு ஐடி கார்டு வச்சுருக்கலாம். ஸோ இது நீங்கள் வச்சிருக்கக்கூடியது விஷயம். டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க ஒரு ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. அதான் அடுத்த லைனில் வருது, மாற்றுத்திறனாளி சான்றிதழ் ஃபார்மெட் 5, 6, 7 அப்படின்னு சொல்லி 3 சர்டிஃபிகேட் வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் தேவைப்படுறவங்க எடுத்துக்கோங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளி நல அலுவலகம் வந்து கொடுக்கக்கூடியது. இது டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஃபார்மெட்டில் கையெழுத்து வாங்க போகிறீங்க. இந்த ஃபார்மெட்டில் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் அதற்கான வேலிடிட்டி வந்து இருக்கும். நீங்கள் வாங்கினதுலேருந்து 6 மாதம் உங்களுக்கு வேலிடிட்டி. 6 மாதம் கழிச்சு அகைன் நீங்கள் வாங்கணும்.
ஸோ இது எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நீங்கள் போய் போர்டில் அப்ளை பண்ணி வாங்கணும். ஸோ அதான் ப்ரொசீஜர். ஸோ இந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இப்போ அது என்ன ஃபார்மெட் அப்படிங்கிறதையும் காட்டிடுறேன். ஸோ இதுதான் அந்த டிஏ ஃபார்மெட்னு சொல்லக்கூடிய 5, 6, 7. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா இதில் 3 ஃபார்மெட் இருக்குது. ஃபார்ம் 5, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, 3 ஃபார்மெட்டுமே இருக்கும். 3மே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுக்கு வந்து 5 வருமா 6 வருமா 7 வருமான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய போர்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் தான் உங்களுக்கு வந்து இதை வந்து டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க தான் உங்களுக்கு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அது பிரகாரம் என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கோங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 6 வரும். ஸோ இதில் எல்லாமே அவங்களே ஃபில் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு ஃபோட்டோலாம் ஒட்டி உங்களுக்கு ஃபில் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா கீழே வந்து சைன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் வந்து சீல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் சைன் போடுறப்ப டாக்டரோடைய சீல் இருக்கணும், ப்ளஸ் எந்த ஹாஸ்பிட்டலோட சீல் இருக்கணும். ஸோ 2 சீல் இருக்குதா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்டை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் 3 பேர் இருப்பாங்க. ஒரு சேர்மன் இருக்கலாம், ஒரு டாக்டர் சேர்மன் இருக்கலாம். இந்த மாதிரி அந்த கேட்டகரியை பொறுத்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ல வந்து நீங்கள் சைன் வாங்கணும். இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு உண்டான ஃபார்மட். இந்த ஃபார்மட் வாங்கி தான் நீங்கள் வந்து சிவிக்கு அப்லோட் பண்ணணும். ஸோ இந்த ஃபார்மட்டோடைய வேலிடிட்டி 6 மாதம். சரியா? ஸோ அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு அடையாள அட்டை இருக்கும். அது போக டிஎன்பிஎஸ்சின்னு என்ன பண்ண போகிறீங்க, ஒரு ஃபார்மெட்டு வாங்குறீங்க. ஓகே, இந்த டிஏ ஃபார்மெட்டில் யார்கிட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. ஜியோ நம்பர் 28 ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த ஜியோவும் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த மாற்றுத்திறன் வகையை பொறுத்து மருத்துவ குழு அல்லது அரசு மருத்துவர்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கையெழுத்து வாங்கணும். உங்களுக்காக அந்த தலைமை மருத்துவமனையில் இருக்கக்கூடிய போர்டில் போய் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அதற்கு உண்டான அரசு மருத்துவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் உங்களுடைய டிஏ பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து வாங்கிக்கிடணும். சரி, இப்போ அந்த மருத்துவ குழுவில் கையெழுத்து வாங்குறதுக்கு என்ன ப்ரொசீஜர்? இப்போ நீங்கள் அந்த 3 ஃபார்மெட்டையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவ குழு முன்னாடி நீங்கள் ஆஜராக போகிறீங்க. அதுக்கு என்ன ஃபார்மெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அரசு தலைமை மருத்துவமனை நிர்வாக பிரிவில் ஒரு கோரிக்கை கடிதம் நீங்கள் வந்து சமர்ப்பிக்கணும். நீங்கள் உங்களுடைய அந்த தலைமை மருத்துவமனைக்கு போனீங்கனாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டலோடைய ஆஃபீஸில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை, ஒரு மனு எழுதி சப்மிட் பண்ணுவோம். லெட்டர் எழுதி அனுப்புனர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலும், பெறுநர் வந்து அரசு தலைமை மருத்துவமனை இந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி நான் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நடந்து முடிஞ்ச டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் நான் வந்து அடுத்த கட்டமான சான்றிதழ் சரிபார்ப்புக்கு வந்து நான் தேர்வாயிருக்கிறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுது. ஸோ அதற்கு என்ன அடுத்து நடக்கக்கூடிய மருத்துவ குழு, அதாவது போர்டில் என்னையும் அனுமதிச்சு எனக்கு இந்த சான்றிதழை வழங்குமாறு உங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அந்த லெட்டரை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லெட்டரோட எதெல்லாம் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து பெறப்பட்ட அந்த சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான மெமோ வைக்கணும், உங்களுடைய ஆதார் அட்டையை வைக்கணும், மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வாங்கி வச்சுருப்பீங்களா அது வைக்கணும், அப்புறம் உங்களுடைய புகைப்படம் எல்லாத்தையும் இணைத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட கொடுக்கணும். அவங்க அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு மருத்துவ குழுவில் கலந்து கொள்ளுமாறு ஒரு அழைப்பு கடிதம் உங்களுக்கு வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து லெட்டர் கொடுத்ததுக்கப்புறம் அதை அவங்க ஆஃபீஸில் ப்ராசஸ் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரும். போர்டில் வந்து ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் வரும். பொதுவாக இந்த போர்டு மருத்துவ குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த டிஸ்ட்ரிக்டை பொறுத்து. ஏதாவது இப்போ புதன்கிழமை நடக்கலாம், வியாழக்கிழமை நடக்கலாம், ஒவ்வொரு மாவட்டத்தை பொறுத்து. ஸோ வாரத்துக்கு ஒரு நாள் தான் நடக்கும். ஸோ நீங்கள் இந்த கடிதம் கொடுக்குறப்பே நீங்கள் என்ன பண்ணிடணும்னா அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு டைம் இல்லை, எங்களுக்கு அடுத்த வாரம் நடக்கக்கூடியதோ அல்லது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய போர்டில் எங்களை என்ன பண்ணிடுங்க, எங்களை உள்ள அட்மிட் பண்ணி எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து ரிக்வஸ்ட் பண்ணிடுங்க. ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா திடீர்னு அவங்க லேட் பண்ணிடக்கூடாது, உங்களுக்கு சிவி டேட்டை தாண்டி போயிடக்கூடாது. அதனால் நீங்கள் தான் இதில் வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும். இந்த இடத்துல அவங்கள்ட்ட போய் உங்களுடைய சுச்சுவேஷனை சொன்னாதான் அவங்க அதுக்கேற்றாப்புல என்ன பண்ணி தருவாங்க, உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் வாட்டில் நான் கோரிக்கை போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா என்ன பர்பஸ் அப்படிங்கிறது, அவசரம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்து லேட்டாக இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்ட்ராங்காக உங்களுடைய ரிக்வஸ்ட்டை சொல்லிடணும்.
அடுத்த போர்டில் உங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கடிதம் வராமல் கூட உங்களை அட்மிட் பண்ணி உங்களுக்கு என்ன ஃபேவர் பண்ணணுமோ பண்ணி கொடுப்பாங்க, கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த இதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, போர்டில் போகிறீங்க. போர்டுக்கு போகிறப்ப நீங்கள் என்னெல்லாம் கொண்டு போகணும்னா, உங்களுக்கான அந்த அடையாள அட்டை, உங்களுக்கு அந்த மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை வச்சுருக்கணும். நீங்கள் என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்களோ எல்லாத்தோடைய அந்த ப்ரூஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போனீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். உங்களை செக்லாம் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி எல்லாரும் ரிப்போர்ட் இருக்கும், அதை பார்த்து உங்களுக்கு உண்டான ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்து எழுதிடுவாங்க. அந்த ஃபார்ம் 5, 6, 7 இருக்குது இல்லையா, அதில் எது உங்களுக்கு உண்டானதோ 3ல் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு தருவாங்க. சரிங்களா? 3மே நீங்கள் வாங்கணும் நெசசரி கிடையாது. 3ல் ஏதாவது ஒன்றில் டாக்டர்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, ஃபில் பண்ணி அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அப்புறம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க. அப்போ டிஎன்பிஎஸ்சில் எதை தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். டிஎன்பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ ஃபார்மேட் சொன்னல, இந்த 5, 6, 7 இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் வாங்கியிருப்பீங்க, அதை தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அதை தான் உங்களுக்கு கொடுத்துருக்க இடத்துல அப்லோட் பண்ணணும். அது போக அதர் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கீழே இருக்கும், அதில் தேவைப்பட்டால் உங்களுடைய அந்த அடையாள அட்டை என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தெளிவாக நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது டிஏ ஃபார்மேட் தான் இந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். அடுத்து கவுன்சிலிங்கில் எதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், கவுன்சிலிங்கில் ஒரிஜினல் வந்து காட்டிட்டு தான் உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் இதுக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிவி மெமோவில் இருக்கக்கூடிய எல்லா சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அது போக இந்த டிஏ ஃபார்மெட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். 3 ஃபார்ம் இருக்கும், 3யுமே கொண்டு போங்க. போர்டில் போய் ப்ரெசென்ட் ஆகி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ப்ராப்பராக வாங்கி நீங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.